ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்காக சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவி நல்ல உள்ளங்கள் யாரான்னு பார்த்தோன்னா சயீத், பாபு, அப்புறமா கார்த்திகேய நாகப்பன் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மூவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய ரெக்கார்டை தாவேகா கட்சி பெற்றிருக்குன்னு சொல்லாங்க. அதாவது ஒரு அவார்டு, மிகப்பெரிய அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது விஜய் தான் நடிச்சு ஒரு எந்த அவார்டும் வாங்கல. பட் ஆனால் கட்சி தொடங்கி 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லாங்க. இது வேற லெவல் ரெக்கார்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம், அதாவது ஒருத்தர் அஜித்குமார் என்ற ஒரு நபருக்காக ஒரு நியாயம் கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க. வெறும் 26 மினிட்ஸ்ல ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஆளுங்கட்சி எதிர்த்து 26 நிமிஷம் தான் போராடி இருக்காங்க. இத தலைவர் பாத்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வேற லெவல், அதாவது உலக ரெக்கார்டு அளவுக்கு போயிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. வாழ்த்துக்கள் தாவேக்கனரே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏண்டா என்னடா அது ஆர்ப்பாட்டம்? உலகத்திலேயே 26 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின ஒரே கோஷ்டி நீங்க தான்டா. அது என்னடா ஆர்ப்பாட்டம்? அது இதுக்கு பேர் ஆர்ப்பாட்டம் ஆடாது. ஒண்ணு பண்ணலாமே, டக்குன்னு எல்லாம் வண்டி உடனே போயிட்டு இருக்கலாமே, ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே, இல்ல நீதி வேணும்னு சொல்லிட்டு கூட போயிட்டு இருக்கலாமே. இது எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இதனால என்ன தெரியுமா? பொது இடங்கள் பாதிக்கப்பட்டது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்கெல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. சென்ட்ரல் வீடெல்லாம் போட்டு உடைச்சி அப்படியே அலங்கோலப்படுத்திருக்கிறானுங்க. நான் எல்லார்கிட்டயுமே கேட்டுக்கிறேன், நீங்க எல்லா மாதிரி எடுத்துக்கோங்க. எங்க அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக சைட்லயும் அதிமுக சைட்லயும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துற இடத்துல போயிட்டு பாருங்க, இந்த மாதிரி அலங்கோலம் யாருன்னா பண்ணி வச்சிருப்பாங்களா? இல்ல எந்த கட்சி வேணா எடுத்துங்க, யாருன்னா பண்ணி வச்சிருக்க மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி, அதாவது குழந்தைங்களை எங்கன்னா விட்டா அப்படியே தாப்பரை கீச்சு போறது, அது போட்டு கூட பார்த்து அந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தாவேகா கட்சியில இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க சரி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. சரி பண்ணி கொடுப்பியா? மன்னிப்பு கேளியா நீ? அப்ப நான் கேட்கிறேன், விஜய் சார், உங்க வீட்டுடைய கதவை எவனா ஒடிச்சிட்டு நான் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க? அப்புறம் இன்னொருத்தன் வருவான், பஸ்ஸை ஒடிப்பான், பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒடிப்பான், அதெல்லாம் விடுங்க, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? மன்னிப்பு கேளுங்க சார். சார் 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 சாரி மன்னிப்பு கேட்டா நியாயம் ஆயிடுமா? இப்ப சொல்லுங்க பதில். இதுனா அநியாயமா இருக்குது. இதுனா இது ஒரு சரி பண்ணி கொடுத்தா எல்லாம் ஓகே ஆயிடுமா? போங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க தான் பேசுனீங்களா பைக்கை பிடிச்சிங்கன்னு, அத்தனை பேருக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்க கட்சியில உங்க கட்சிக்காரன் பகுதி பொறுப்பாளர் திருநீர்மலையை சார்ந்தவன் பெட்ரோல் பங்க்ல போயிட்டு காசு தராம போயிட்டு சண்டை போட்டானே, அவனை போட்டு அச்சானே, அதுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல போய் மன்னிப்பு கேட்பீங்களா? பாதிக்கப்பட்ட வீட்டுல போய் கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. இப்போ ஒரு லேடி ஒருத்தங்க உங்க கட்சி நிர்வாகி, அவங்க ஏதோ கவர்மெண்ட் அதிகாரிங்க கூடலாம் போயிட்டு தப்பா இருந்துட்டு அவங்கள வீடியோ பூச்சி மிரட்டி பணம் கேட்டு மாட்டினாங்களே, அவங்க கிட்ட போய் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. 11வது படிக்கின்ற மாணவியை ஒருத்தன் கற்பழிச்சிருக்கானே, போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டாங்களே, அவங்க வீட்டுல போய் மன்னிப்பு கேளுங்க. போங்க, இப்ப கேட்பீங்களா? இப்ப கேளுங்க. எத்தனை பேரு கொலை பண்றவன் இருக்கிறான், அது கத்தி எடுத்து மிரட்டினவன் இருக்கிறான், கொலைகாரன் இருக்கிறான், இந்த மாதிரி பிராத்தல் பண்றவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்களே. போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, நான் லிஸ்ட் உங்களுக்கு நான் இப்ப போடுறேன், அந்த லிஸ்ட்ல இருக்கிற வீட்டுல எல்லாமே போயிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுனா, உங்க ஆளுங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா சிஎம் பதவி விலகணும்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கட்சியை விட்டு பதவி விலகிடுங்க. செய்யுங்க. அப்படி இது ஓகேவா? அது நல்ல முடியுமா? போங்க சார், உங்க கட்சியில பண்ணவனுக்கு தான் போங்க, பகிரங்க மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணுவோம் பண்ணிட்டு பதவி விலகிட்டு போயிடுங்க. எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி பண்றதுக்கா? நான் கேட்போம்ல கேள்வி, பதில் சொல்ல முடியுமா உங்களால? ஆனா சிஎம் பதவி விலகு. சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணிருக்கிறான், தப்பு பண்ணவனுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கட்சிக்காரனால பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு உதவி எல்லாம் செஞ்சு மன்னிப்பு கேட்டு வாங்க. போங்க. இப்போ ஒத்துப்பீங்களா நீங்க? இப்ப நான் பேசுறதும் கரெக்ட் தானே? அப்படித்தானே உங்க ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க, மைக்க பூச்சி பெரிய கிழிக்கின்னு கீச்ச மாதிரி. என்னங்க அது? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு நியாயமா? அநியாயமா இல்ல விஜய் சார். அதுக்கப்புறம் இந்த கொள்கை பரப்பு செயலாளர்னு பத்தியா, அவன் பொய் பரப்பு செயலாளர் தான். ஓப்பனா சொல்லணும்னா, நேற்று ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துக்கிறாப்புல, நெறியாளர் கேட்கிறாரு,
இல்லைங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர் தயவு செய்துங்க, நானும் வந்து தொடர்ந்து திருப்பி போட்டு பாக்குறேங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தெரிஞ்சவங்க தயவு செய்து வந்து கொஞ்சம் கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நீங்க அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க, அதிமுகவும் திமுக என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரியல. அதனால இன்னும் தெளிவுபடுத்தி நீங்க வந்து இவங்களே எதிரின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி போக மாட்டாங்க. சின்ன சேஞ்ச் தான் அந்த கேள்வியில. எங்களுக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசமே தெரியல. ஒரே மாதிரி ஓரியன்டேஷன்ல இருக்கிறாங்க. அதுதான் பதில். அதிமுக பிஜேபி ஒரே மாதிரி இல்ல. அதிமுக பிஜேபியும் ஒரே நிலையில இருந்தாலும் திமுகவும் பிஜேபி ஒரே நிலையில் இல்லைனாலும் திமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இருக்கு. இல்ல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறதுதான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே டிஃபரன்ஸ். இப்போ ஏடிஎம்கே இந்த வீடியோ பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து இந்த கமெண்ட்ல மட்டும் போடுங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து தலை சுத்துதுங்க. அது என்ன சொல்றாப்புலன்னா, அதிமுகவும் திமுகவும் வேற, ஆனா பிஜேபி கூட சேர்ந்தா அது வேற மாதிரி மாறும். அப்புறம் அதிமுகவும் திமுக வேற, பிஜேபி கூட இவங்க ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. இது தயவு செய்து வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க இதை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உணர் சேனல்ல போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறான். அதுல என்ன சொன்னா, இந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு புரியும். மெரினா பீச்சுக்குள்ளாரே விடல, எங்க பார்க்கிங் பண்ணுவாங்க? உங்களுக்கு புரியுதா? தீவு திடல்னு சொன்னீங்க, விடிஞ்சா ஃபங்க்ஷன் 11. இல்ல ஒன்னு சொன்னாரு, கேட்டீங்களா? நீங்க காதுல கேட்டீங்களா? அது என்ன சொல்றாப்புலன்னா, மெரினா பீச்ல வந்து இடம் கொடுக்கல பார்க்கிங் பண்றதுக்கு. காலையில ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு? காது குத்தா இல்ல வந்து நிச்சயதார்த்தமா? இல்ல வந்து எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஃபங்க்ஷன்றாரு. ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷனா? அது அப்போ நம்மளுக்கு தான் தெரியாம ஆர்ப்பாட்டம் தப்பா நினைச்சுக்கணும் போல இருக்கு. இவெல்லாம் ஒரு கொள்கை பரப்பு செயலராக தான் போட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சொல்றான் இன்னொரு பேட்டியில, நம்மளுக்கு இவனெல்லாம் வந்து எப்படி ஒரு கொள்கை பரப்பு செயலராக போட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு புரியலங்க. அவர் பெரிய இது மாதிரி சொல்றாரு, நாங்க வந்து எங்க செயற்குழு சொல்லிட்டோம் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திமுக சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா 2012லயே அப்பயே சொல்லியாச்சு திமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு. 2017 வந்து செயற்குழு எல்லாம் கூட்டி இது மாதிரி எப்பவுமே சரி, இப்ப நம்ம வாயிலாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு செயற்குழு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்துருக்காங்க. ஐயா உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, 2016 நீ என்ன பண்ணியிருந்த? எல்லா சேனல்லையும் போயிட்டு சான்ஸ் கொடுங்க ஐயா, நல்லா தமிழ் பேசுவேன் சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி இருந்த. நீனா வந்து கட்சி அப்படியே எல்லாம் தெரிஞ்சு கரைச்சி குடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. உங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கொள்கை, அதாவது எந்த கட்சியிலாவது இருந்திருந்தா உனக்கு தெரியும். நீ என்ன பண்ணிருந்த? உன் கட்சி தொடங்கி வந்து 2 வருஷம் ஆகுது, நீ வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான் கட்சியில பயணிச்சுட்டு இருக்க. நீ எல்லாம் எதுக்கியா வந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன முதல்ல தகுதி இருக்கு? ஒரு தகுதி இருக்கா? எனக்கு தகுதி இருக்கு. நான் உங்க கட்சியை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு இருக்கு. உங்களை விட எனக்கு அரசியல் அனுபவம் உண்டு. நான் கேட்பேன், விஜய் விட நான் சீனியர் அரசியல் இல்ல. அப்புறம் என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 75 வருஷம் பாரம்பரிய கட்சியை வந்து விமர்சனம் பண்றதுக்கு முட்டு கொடுத்து அப்படியே எதிரி பாஞ்சின்னு வரீங்களே, எனக்கு புரியல. ஏன்னா வரவன் போறவெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு திமுக வழி பண்றீங்கன்னா, திமுக வந்து ஒழிக்கிறதே நீ ரெக்கார்ட் எல்லாம் பின்னாடி எடுத்து பாடுறாடே. உங்க தாத்தா இல்ல, முப்பாட்டா இல்ல, உங்க கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா எவனா இருந்தாலும் வந்து திமுகவை வந்து அசைக்க கூட முடியாது. ஒருத்தர் நடிகரா வருவாரா, தூக்கிட்டு வந்து சிஎம் உட்கார வச்சிருவாங்களாம். என்னங்க இது அநியாயம் பண்றானுங்க இவனுங்க. பண்ற பேச்சுலாம் இருக்குது. அதுவும் இங்க பாருங்க, தற்குறிகளா வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு, இதுக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லி தெரியல, அதுக்கு பேசுது. இது பதவி விலக்கு சொல்லுங்க. ஸ்டாலின்ல என்ன தகுதி இருக்கு? எங்க தளபதிக்கு தகுதி இருக்கு. உங்க தளபதிக்கு என்ன தகுதிமா இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. என்ன டேஷ் தகுதி இருக்கு உங்க தளபதிக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒரு சிஎம்ஏ இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. ஆனா விஜய் விமர்சனம் பண்ணா இவனுக்கு வந்து பொறுத்துக்காது. இவனுக்கு வந்து மீம்ஸை கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்றது, நம்ம பேசவே கூடாதுன்னு திட்டுறது நம்மள. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, நல்லா கண்ணாடி நல்லா போட்டுக்கணும் அப்படியே. என்ன இது? என்ன நடக்குதுங்க? ஆட்சி ஒண்ணு ஆட்சி இல்ல. நீதி வேண்டுங்க, நீதி வேண்டும். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். என்னடா நீதி வேணும் சொல்லி சொல்லுங்க. என்ன பண்ணும்? இப்ப உயிரை கொண்டு திருப்பி கொடுக்கணுமா? எனக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் வந்தா ஒண்ணுமே ஆகாதா? எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கிழிச்சு முடிச்சிருவாரு எல்லாத்தையுமே. அப்புறம் சொல்றாரு, இங்க ஃபுல்லா போதைங்க, போதை. 24 மணி நேரம் ஒயின் ஷாப் ஓடுது. மாத்திரை, கஞ்சா, ஊசி, நான் 24 மணி நேரம் எல்லா போதை வஸ்தும் பெட்டி கடையில கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. நான் கேட்கிறேன், விஜய் நடிச்ச படங்கள்ல போதை இல்லாத சீன் எந்த சீன் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். போதைக்கு ப்ரமோட் பண்ணவரே விஜய் தாங்க. பாதி பேர் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சதே பார்த்தா விஜய்னால தான். அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். மாஸ்டர் படத்துல வாத்தியார் நினைச்சிருப்பாரு. ஆனா வாத்தியார் என்ன பண்ணுவார்? அந்த படத்துல குடிச்சிட்டு போதையில தான் வந்து கிளாஸ் போய் நடத்த போவாரு. இதெல்லாம் வந்து மறந்துட்டாரா விஜய்? இல்ல நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க பேச்சு.
அதுவும் சுயமா பதவி விலகணுமா? பதவி விலகிட்டு யாரை உட்கார வைக்கணும்? நல்ல தலைவனா அவன்? நல்ல தலைவனான்னு கேக்குறேன். யோ, படத்துல நடிச்சியா, படத்துல விசில் அடிச்சியா, கை தட்டினியா, ஓடுறு. நீ வந்து இங்க வந்து எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நீ என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு திமுகக்கும் டிவி கேக்கும் சொல்லிட்டு வச்சு பேசுறீங்க. ஏண்டா திமுக பண்ண சாதனை எல்லாம் என்னன்னு தெரியுமாடா? டேய், தமிழ்நாட உருவாக்குன்னு திமுகடா. நீங்களாம் யாரா தற்கூரி பசங்களா? ஒரு சினிமா நடிக்கிறேன்றீங்க, ஒரு அவார்டு வாங்குறது துப்பு இல்ல, நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? வந்து எனக்கு புரியலங்க. இப்பெல்லாம் நடிகனுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து பில்டப் கொடுத்து இந்த பசங்களாம் வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்கானுங்க. எதை நம்பி அவனுக்கு ஓட்டு போட போறானுங்க? அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாரு? முதல்ல காமராஜர் கிட்ட வச்சு வந்து போட்டோ மாத்தி, இதெல்லாம் வந்து காமராஜர் கிட்ட ஒப்பிட்டு பேசுறாங்க பாருங்க இவனுங்க. எப்படி இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு கோவம் தான் வருது. நீங்க எல்லாமே கேக்குறீங்க, எதுக்குங்க நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்கும்? ஒருத்தர் சொல்றாங்க தளபதியை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா டேய், ஒரு சினிமா நடிகனுக்கு நீ வந்து இவ்வளவு தூரம் பேசும் போத தமிழ்நாடை உருவாக்குனவங்கடா அவங்கதான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அசால்ட்டா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் பண்றீங்க. டேய், அவங்க கட்சி தானே, திமுக தானே தமிழ்நாட்டை உருவாக்குறது. நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் பண்ணா வந்து உங்களை எதிர்த்து கேட்காம யாருன்னா இருப்பானுங்களா? உன் தலைவனை பத்தி கொஞ்சம் சொல்லு, உங்க தலைவன் என்ன கீழ்ச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஏண்டா 2009 மக்கள் இயக்கன்ற ஒரு கட்சி உருவாக்குனீங்க. 2009 தானே உருவாக்குனது நீங்க. நீ பேசிட்டு இருக்கீங்க தளபதிக்கும். ஏண்டா, தளபதின்றது உங்க பேர் ஃபர்ஸ்ட் கிடையாது, அதுவும் திருடு. இளைய தளபதியும் உங்களுக்கு பேருக்கு, அதுவும் திருடு. நீங்களும் எப்படி விமர்சனம் பண்றீங்க? யாரு கூட கம்பேர் பண்றீங்கடா? டேடா, மைக்க புச்சின்னு ஒரு கும்பல் சேர்ந்தீங்கன்னா வந்து நீங்க தற்கூரி பசங்க மொத்தமா சேர்ந்து முழுவதுமா வந்து நீங்க சேர்ந்தீங்கன்னா வந்து திமுக அழிஞ்சிருமாடா? அவர் பதவி விலகினுமாடா? எடுத்து பாருங்கடா. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க பேச்சு. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லுது பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்லாம தான் நீங்க வந்திருக்கீங்கல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எல்லாம் கத்தின்னு இருக்கீங்க. நீங்க அப்படிதானே? நீங்க வந்து பாதுகாப்பே இல்லை இத்தனை வருஷமா, நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே பூந்துருந்தீங்க, அப்படிதானே? எனக்கு புரியலங்க. அதிமுகவை எதிர்த்து பேச மாட்டானுங்க. ஏன்னா அதிமுக எதிர்த்து ஏன் பேச மாட்டானா, இவனுக்கு வந்து கூட்டணிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படியாச்சும் நீங்க வந்து பிஜேபி, நீங்க வந்து என்ன சேர்த்துங்க. சும்மா வாய்மொழியை சொல்றது, நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்க அதிமுக கூட வந்து பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கானுங்க. சும்மா ஆனவனா முதலமைச்சர் வேட்பாளர்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து துணை முதலமைச்சரால் கொடுங்க சொல்லிட்டு கெஞ்சின்னு இருக்கு. கடைசி நேரத்துல இவனுக்கு என்னென்ன பில்டப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப வரைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணா இந்த கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறான் பாருங்க, அந்த தற்கூரி பையன் அவன் ராஜ்மோகன், அவன் வந்து அதிமுக வேற திமுக வேற. ஒரு விமர்சனம் பண்ண துப்பு இல்ல, பின்ன பயம் வந்துட்டு தானே போவோம் உங்களுக்கு எல்லாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, கலைஞர் சிலைக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்க, டிவி கொடியை ஆட்டுறாங்க. புரிதுங்களா நான் சொல்றது? கெத்து காட்டுறாங்களா? கலைஞர் சிலைக்கு முன்னாடி டிவி கொடி காட்டுறாங்களா? டேய், அவர் வரலாறு படிச்சவர்றா, நீங்க வரலாறே படிக்காதவங்கடா, தற்கூரி பசங்களா நீங்களாம் வந்து எப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டுக்குன்னு. சரி, இந்த மாதிரி நீங்க கொடி காட்டுறீங்க, கலைஞர் சிலைக்கு முன்னாடி கொடி காட்டுறீங்க, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பாக்குறாங்க, உங்களெல்லாம் வந்து அப்படியே சூப்பர்மா, வாங்கம்மா, உங்களுக்கு தான்மா ஓட்டு போடுறேன், ஒடியாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு? ஏண்டா, ஒரு நடிகனுக்கே நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பேசும்போத தமிழ்நாடே உருவாக்குனதே திமுகடா. அப்போ நாங்க எதிர்த்து பேச மாட்டோமா என்ன? ஃபர்ஸ்ட் அரசியல் கத்துக்கோங்கடா, அதுக்கப்புறம் இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணலாம். அதனால கொஞ்சம்